1944 1948 இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் நோன்பு வைத்தும் இருக்கின்றார்கள், சில நேரங்களில் நோன்பை விட்டும் இருக்கின்றார்கள். பயணத்துல சில நேரங்கள்ல நோன்பு வைப்பாங்க, சில பயணங்கள்ல நோன்பை விட்டுருவாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம். நமது பயணத்தை பொறுத்து இந்த நோன்பு வைக்கலாமா வேண்டாமா என்பதை நாம முடிவு செஞ்சுக்கலாம். நம்முடைய பயணம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய பயணம் இலகுவாக இருக்குது என்பதை நாம உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பயணம் கிடையாது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பயணம் இலகுவாகத்தான் இருக்குது என்பதை உணர்ந்தால் நம்ம என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம். இல்ல நாம் செய்யக்கூடிய பயணம் கடினமானது, அந்த பயணத்துல ரொம்ப சிரமங்கள் இருக்கும் என்பதை உணர்ந்தால் நோன்பை விடுவதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கிறார். நமக்கு தெரியும் பயணத்தின் மூலமாக உடல் சில பேருக்கு பலகீனம் அடையும். சில பேர் பயணம் செய்யறதுனால அவங்களுக்கு தலைவலி வரும், சில பேர் பயணம் செய்யறதுனால அவங்களுக்கு உடல் வலி வரும், சில பேர் பயணம் செய்வதனால அவங்களுக்கு கால் வலி ஏற்படும். இப்படி சில உடல் பலகீனமானவர்கள் நோயாளிகளாக இருப்பாங்க. இப்ப இவங்க என்ன செய்யலாம்னா, பயணத்தை மேற்கொள்வதால் உடலில் வலிகள் ஏற்படுகிறது அல்லது உடல் வேறு ஒரு பாகத்துல வலி ஏற்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு நோய் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த உடல் பலகீனத்தின் காரணமாக அவர் நோன்பை விடுவதில் அவருக்கு அனுமதி இருக்கு. உடல் பலம் இருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய உடல் பலத்தையும் தன்னுடைய பயணத்தையும் உணர்ந்த நிலையில இந்த பயணம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இதனால நமக்கு நோன்பு பாதிக்க போறது இல்லை, நமக்கு நோன்பு சிரமத்தை தரப்போறது இல்லை என்கின்ற ஒரு உணர்வை அவர் உணர்ந்தார் அப்படின்னு சொன்னா அவர் நோன்பு வைக்கிறதும் குற்றம் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத்னா ஹம்ஸா பின் அம்ர் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நான் பயணத்தில் நோன்பு வைக்கலாமா என்பதாக நான் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்டேன். நான் பயணத்துல நோன்பு வைக்கட்டுமான்னு சொல்லி கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினால் வையுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள் என்பதாக சொன்னாங்க. புகாரில 1943, முஸ்லிம்ல 2058, திரும்பியில 645வது இடத்துல இந்த ஹதீஸ் இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகள். பிறை பார்த்து நோன்பு